ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ரீசெட் vlog, அதாவது அடுத்த வாரத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜ் எல்லாமும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லாம் அடுக்கி வைக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான். இந்த வாரம் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமலா ஆரஞ்சு, கொய்யா, அதுக்கப்புறம் ஆப்பிள், இது தான் வந்து வச்சுருக்கோம். யூஸ்வலி வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வருவேன், பாப்பா வந்து சாப்பிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ பாப்பா இப்போ லீவில் இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் போட்டு சாப்பிட வைக்கிறேன் தான் பிளானு. இந்த வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதாவது ஃப்ரிட்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டேன், ஏன்னா க்ளீன் பண்ணணும். அதனால் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுட்டு தான் வந்து நான் வெஜிடபிள்ஸ் வாங்கவே போனேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு. யூஸ்வலி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நான் ரொம்ப திங்ஸ் வந்து ஸ்டாக் பண்ண மாட்டேன். அதாவது நிறைய பேர் வந்து இந்த அரிசி, பருப்பு இதெல்லாமும் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. நான் வந்து அதெல்லாம் எதுவுமே வைக்க மாட்டேன். மோஸ்ட்லி ஒரு வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் தேங்காய், கொத்தமல்லி, புதினா, வெஜிடபிள்ஸு, தயிர், பால், இதுக்கு தான் வந்து மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுவேன். ஸோ பெருசாக ஒன்றும் அழுக்கும் ஆகாது. அந்தளவுக்கு வந்து எனக்கு க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ இந்த ஒரு இதை மட்டும் எடுக்கவே வரல. ஸோ அதை அப்படியே உள்ளே வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. யாராருக்கு இந்த விஷயம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு தெரியல. ஸோ என்னோடய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நான் கேட்கணுன்னு நினச்சேன். நிறைய சுறுசுறுப்பான விலாக்ஸ்லாம், என்னோடய பழைய விலாக்ஸ்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப வேகமாக நடந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் அந்தளவுக்கு வேகமாகவே நடக்க முடியல. நான் வந்து கொஞ்சம் நாள் கழித்து தான் வீடியோஸ் எடுக்கிறேன்றதுனால இப்போ எடிட் பண்ணும்போது செக் பண்ணால் எனக்கு அந்த பழைய சுறுசுறுப்பு இல்லை. ஸோ இப்போ வந்து யோசித்து வச்சுருக்கேன், இனிமேல் வந்து ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணி பழைய மாதிரி சுறுசுறுப்பாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோல் தான் வந்து 2026ஓட கோல். ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனமாக வாக்கிங்லாம் பெருசாக போகாமல் அந்த மாதிரி இருந்துட்டேன். ஸோ இனிமேல் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணுன்னு வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணியாச்சு, அது உள்ள திங்ஸ்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிற கூடையில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி டின்னர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியான டின்னர் தான். வேர்க்கடலை சட்னி, அதுக்கப்புறம் தோசை. அதையும் வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஃபுல் ரெஸ்ட்டு, அதாவது தூங்க போகிறேன். பயங்கர டயர்டாக இருக்குது. ஸோ தோசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஷ் குக்கரோட தவாவில் தான் ஊற்றிட்டுருக்கேன். சும்மா முறுன்னு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி கும்முன்னு வரும். ஸோ அவங்கக்கிட்டேயும் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், சுபைதா கிட்டே. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வாட்டி வச்சுருக்க தவா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு நான் அவங்கக்கிட்ட வாங்கி. ஸோ இப்போ வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த தோசை தவா சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான், 3 தோசையும் ஊற்றியாச்சு. நான் போய் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட போகிறேன். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.